ஹாய் ஹலோ வணக்கம். ஐயனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம நிலா இருந்துட்டு கார்த்திகா கால் பண்ணி நீங்கள் வந்தால் மட்டும்தான் இவங்க 4 பேரையும் வெளியே விடுவாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கார்த்திகா இருந்துட்டு இங்கேருந்து என்னால் கண்டிப்பாக வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம போலீஸ்கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் போயிட்டு அவங்கள கேட்டால் மட்டும்தான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம போலீஸ் இருந்துட்டு அவங்க எதுவுமே காதில் எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்கம்மா, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட புரிய வச்சுட்டு இருக்காரு. ஆனால் நிலா அவங்க கிட்ட கேட்டால் மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்கிட்ட சொல்லவும் நம்ம போலீஸ் இருந்துட்டு ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேம்மா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்பேன், அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக ஜெயிலில் தான் போடுவேன், நீங்கள் எந்த பேச்சையும் அவங்க இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நிலா ஓகே சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம கார்த்திகோட அம்மா அப்பா மாமா 3 பேரும் இருக்காரு. உங்கள் பொண்ணுக்கு வெளியே வர சொல்லுங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கார்த்திகா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுது. கார்த்திகா உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு என்னம்மா யோசிச்சுட்டே நிற்கிறீங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்கணும் நடந்தது உண்மையா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக சொல்லவும் அவங்க 3 பேரும் உள்ளே போயிட்டு நம்ம கார்த்திகாவை கூட்டார போகிறாங்க. நம்ம கார்த்திகா கிட்ட நீ மட்டும் உண்மையை சொல்லி 3 பேருமே தூக்கு போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகாவை மிரட்டி வெளியே கூட்டு வராங்க. வெளியே கூட்டு நம்ம போலீஸ் நம்ம கார்த்திகா கிட்ட கேட்கவும் யாருமா உன்கிட்ட உண்மையாவே மிஸ்பிஹேவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட போலீஸ் கேட்கவும் நம்ம கார்த்திகா இருந்துட்டு கொஞ்ச நாளும் தலையை கீழே போட்டுனே கம்முனே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பாக்குறாங்க. சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலே சொல்றாங்க அவங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நம்மளால நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது மாமா, அவங்க எந்த தப்புமே பண்ணலையே, நம்ம தானே போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நம்ம போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு கார்த்திகா அவங்க அம்மா அப்பா மாமாவை ரொம்பவே திட்டிட்டு இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க, இனிமே அந்த வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை தான் ஃபர்ஸ்ட் ஜெயிலில் தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க 4 பேரையும் வெளியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் அண்ணி ரொம்ப நன்றி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சோழனும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம பாண்டியன் தயங்கிட்டே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நிலாவால் அவங்க வெளியே வந்தது நினச்சி இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நடேஷனுக்கு இது எல்லாமே தெரிஞ்சது. ஆஹா, ஏன் மருமகளை இது எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நடேஷன். நம்ம கார்த்திகா வீட்டில் என்ன நடக்குதுன்னா இவ உண்மையா சொல்லிட்டாளுன்னு சொல்லிட்டு கஸ்தூரி தூக்கு மாட்டிக்க போயிடுறாங்க. கார்த்திகா இருந்துட்டு ரொம்ப சாரிமா, மாமா எந்த தப்புமே பண்ணல, எந்த தப்பும் பண்ணாம அவர் எதுக்கு ஜெயிலில் இருக்கணும், அதுக்காக தான் நம்ம சொன்ன உண்மையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கஸ்தூரி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்காங்க. எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்றீங்க, நான் தான் நீங்க காட்டுற மாப்பிள்ளையே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேனே, இதுக்கு மேல என்னம்மா வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சொல்லவும் இவங்க சரி விடுமா, அவதான் நம்ம காட்டுற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டால, சரி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட மாமா சொல்லவும் நம்ம கஸ்தூரிக்கு லேசா மனசு லேசாகுது. கார்த்திகாவோட லைஃப் என்னாகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சீரியலோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.